ஸ்ரீமத் பாகவதம் 34ஆம் பகுதி. துருவா, யமுனை நதிக்கரையில் மதுவனம் என்கிற புண்ணிய தலம் இருக்கிறது. நீ அங்கே சென்று உன் தவத்தை தொடங்கு. நீலவண்ண தேகத்தை கொண்டவனும் அலங்கார நாயகனுமான பகவான் ஸ்ரீஹரியை மனதில் நிலைநிறுத்தி தியானம் செய்வாய். இப்போது நான் கூறும் மந்திரத்தை, மகா மந்திரத்தை உடனே இடைவிடாமல் ஜபித்து வருவாய். மந்திரமானது பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய. மன வலிமையுடன் பகவத் பக்தியை கைவிடாமல் இதை நீ இடைவிடாமல் செய்து வந்தால் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் நிச்சயம் உனக்கு தரிசனம் தருவார் என்று உபதேசித்தவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். துருவ சுவாமி மதுவனம் நோக்கி போனதும் நாரத மாமுனிவர் புறப்பட்டு துருவ சுவாமியின் தந்தையான அரசர் உத்தானபாதனிடம் சென்றார். அங்கே உத்தானபாதன் மகன் துருவனை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார். நாரத மாமுனிவரை கண்டதும் அவரை வணங்கி தனது வேதனையை பகிர்ந்து கொண்டார். துருவ சுவாமியை பொறுத்த வரையில், நான் ஒரு தகுதியற்ற தகப்பனாக நடந்து கொண்டு விட்டேன் முனிவரே. மனம் வெறுத்து போன பாலகன் காட்டிற்கு சென்று விட்டான். கொடிய விலங்குகளால் அவனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டதோ, எங்கு கஷ்டப்படுகிறானோ தெரியவில்லை. அவன் உயிரோடு இருக்கிறானோ என்றே எனக்கு பயமாக இருக்கிறது என்று கலங்கினான். உத்தானபாதனே, கவலையை விடு. உனது மகன் துருவன் யாராலும் சாதிக்க முடியாததை சாதிக்க பிறந்தவன். அவன் நிச்சயம் கடவுளை தரிசித்து அவர் அருளை பெறுவான், பெரும் புகழையும் பெறுவான். மனம் வருந்தாமல் காத்திரு என்று நாரத மாமுனிவர் உத்தானபாத மன்னனுக்கு ஆறுதல் கூறி சென்றார். குழந்தைகள் இருக்கும் இடத்தில் குதூகலம் குடியேறும் என்பது போல துருவன் வருகையினால் மதுவனம் பல மடங்கு பசுமையுடன் அழகாக காட்சியளித்தது. பறவைகளின் இனிய ஒலியும் மான்களின் துள்ளோட்டமுமாக யமுனை நதிக்கரை துள்ளலாக தெரிந்தது. துருவ சுவாமி யமுனை நதிக்கரையில் நாரத மாமுனிவர் உபதேசித்தபடி தீவிரமான தவத்தில் ஈடுபட்டார். பகலில் மட்டும் உணவு உட்கொண்டு இரவில் உபவாசம் இருந்தார். அந்த பகல் உணவிற்கும் 3 தினங்களுக்கு ஒரு முறை விளாம்பழத்தையும் இலந்தை பழத்தையும் மட்டும் சாப்பிட்டு வந்தவன் 2ஆம் மாதம் 6 நாள்களுக்கு ஒரு முறை வெறும் புல், சருகு, இலை இவைகளை மட்டுமே சாப்பிட்டு 3ஆம் மாதம் 9 நாள்களுக்கு ஒரு முறை நீரை மட்டுமே உணவாக உட்கொள்ள ஆரம்பித்தான். 4ஆம் மாதம் காற்றை மட்டுமே உணவாக உட்கொள்ள தொடங்கியவன் வாயு போஜனம் செய்தவன். 5ஆம் மாதம் அதையும் நிறுத்தி கல் போல இறுகி போனான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதால் தியானித்து ஒற்றை காலில் நின்றபடி அவன் செய்த உக்கிரமான தவத்தின் விளைவாக பூமியே நடுங்கியது. தேவர்கள் மூச்சு விடவும் முடியாமல் திணறினார்கள். உக்கிரமான தவத்தின் வெப்பம் அவர்களை சுட்டெரித்தது. அனைவரும் ஸ்ரீவைகுந்தம் சென்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். துருவ சுவாமியின் பெருமையை தேவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்த எம்பெருமான் இதற்கு மேலும் அந்த சிறுவனை சோதிக்க விரும்பாமல் துருவ சுவாமிக்கு முன்பு தோன்றினார். இடைவிடாமல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து கொண்டிருந்த துருவ சுவாமி அவர் நேரிலேயே வந்திருப்பதை அறியவில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகையுடன் தனது கையில் இருந்த சங்கத்தினால் துருவ சுவாமியின் கன்னத்தை வருடினார். துருவா, கண் வெடித்துப் பார், உன் மகாவிஷ்ணு வந்து விட்டேன் என்றார். 34ஆம் பகுதி நிறைவடைந்தது.